தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் வாழ்ந்த சகோதரங்களே, இந்த இனிமையான காலை வேளையிலே ஆண்டுடைய இல்லம் ஒன்று கூடி நாங்கள் பல செலுத்த இங்கே வந்திருக்கின்றோம். குறிப்பாக புனித அந்தோனியாருடைய பரிந்துரையும் வேண்டி இங்கே வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே திரு அவையானது புனிதர்களான கொர்னேலியூஸ், திருத்தந்தை சிப்ரியன் என்பவருடைய விழாவை நினைவு கூறுகின்றோம். மறை சாட்சியர்களாக இவர்கள் 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து மரித்தவர்கள். இறை நம்பிக்கையை காத்தவர்கள். மக்களிடத்திலே அந்த இறை நம்பிக்கையை வளரச் செய்து அது பற்றி எறிய இவர்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்தவர்கள். அவை இந்த புனிதருடைய முன்மாதிரியை நாமும் பின்பற்றி வாழ இந்த பலியிலே மன்றாடிக்கொள்வோமாக. இன்னுமின்றி இந்த திருப்பள்ளி பலர் தம்முடைய கருத்துக்காக செபிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். குறும்படம் மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர அரவிந்த் ஆகாஷ் நிரந்தர வீசா கிடைக்க, வெல்கின்சன் வெளிநாட்டு பயண தடை நீங்க, சிந்துஜன் நிரந்தர வீசா கிடைக்க, சிவராசா கால் குணம்பெற, ஈசாக் எங்கல்ஸ் வதிவிட வீசா கிடைக்க, வெளிநாட்டு பயணம் சரிவர, பரீட்சையில் சித்தி பெற, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, பென்ஸ்டன்லி வதிவிட வீசா கிடைக்க, அரவிந்தன் நோயிலிருந்து குணம் பெற, சயங்கா அரவிந்தன் குழந்தை பாக்கியம் கிடைக்க, வெளிநாட்டு அலுவல் சரிவர, லசிகா வெளிநாட்டு பயணம் சரிவர, கடன் பிரச்சினை கஷ்டம் துன்பம் தீர, கேன்ஸ் வேலை கிடைக்க, விஜயராணி நோயிலிருந்து குணம் பெற, வெளிநாட்டு பயணத்தடை நீங்க, கல்வி முன்னேற்றத்திற்காக வீசா கிடைக்க, களவு போன பொருள் கிடைக்க, குடும்ப ஒற்றுமைக்காக நோயிலிருந்து குணம் பெற, வெளிநாட்டு பயணம் சரிவர, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க, ராஜசேகரம் குணராஜ் நிரந்தர வீசா கிடைக்க, ராஜசேகரம் மில்டன் ராய் நிரந்தர வீசா கிடைக்க, கில்மன் வெளிநாடு செல்வதற்காக, ரித்திக் பேச்சுத்திறன் அதிகரிக்கன்னு சொல்லி பலர் தம்முடைய கருத்துக்களாக சபிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். நம்பிக்கை நிறைந்த இவர்களுடைய வேண்டல்கள் ஆண்டவராலே கேட்கப்பட இந்த பலியிலே மன்றாடிக்கொள்வோம். இன்னுமின்றி இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறும் கேட்டிருக்கின்றார்கள். ஜேந்தன் குடும்பம் இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார்கள். 50வது பிறந்த நாளிலே ஒருவர் நன்றி கூறுகின்றார். எய்டன் 2வது பிறந்த நாளிலே குடும்பத்தோடு இணைந்து நன்றி கூறுகின்றார். நோயிலிருந்து குணம் பெற்றமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். கால் குணமடைந்தமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். 27வது திருமண ஆண்டு நாளில் ஒரு குடும்பம் நன்றி கூறுகின்றது. இன்னும் 3 பேர் இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்குமாறும் கேட்டிருக்கிறார்கள். இந்த குடும்பங்கள் இவர்களோடு சேர்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். லாம்பல்லே இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஐரா வெளிப்புள்ள ஆயர்களாகவும் வீரமிகு மறை சாட்சியராகவும் புனிதர்களான கொர்னேலியஸ், சிப்ரியன் ஆகியோரை மக்களுக்கு அளித்தீரே. இவ்வாறு அவர்களுடைய பரிந்துரையால் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நிற்கவும் திரு அவையின் ஒற்றுமைக்காக ஈடுபாட்டுடன் உழைக்கவும் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நினிவே மக்கள் தீய வழிகளில் நின்று விலகியதைக் கண்டு ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொண்டார். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைகளின்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்றச் செய்தான். இதனால் அரசரும் அரசவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது: எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தாம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடும் சினமும் தனியும் நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக: தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். என் இல்லத்தில்
தூய உள்ளத்தோடு என்னில்லத்தில் வாழ்வேன், என்னில்லத்தில் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இழிவான எதையும் என் கண் முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். தூய உள்ளத்தோடு என்னில்லத்தில் வாழ்வேன், என்னில்லத்தில் வாழ்வேன். தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரியச் செய்வேன். தூய உள்ளத்தோடு என்னில்லத்தில் வாழ்வேன், என்னில்லத்தில் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன், என் இல்லத்தில் வாழ்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய பெரிய இறைவாக்குனர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 வசனங்கள் 11 தொடங்கி 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார்.
அருகில் சென்று பாடியை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்முடைய பெரிய இறைவாக்குனர் ஒருவர் தோன்றி இருக்கின்றார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேய நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே நாங்கள் ஒன்று கூடி பலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம், ஆண்டுடைய வாட்டி தியானிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுடைய ஒரு இயல்பு காண்பிக்கப்படுகின்றது. அங்கே யாரும் ஆண்டவரிடத்திலே எந்த விதமான உதவியை கோரவில்லை. ஆண்டவரிடத்தில் அந்த குண இயல்பு, அந்த சூழ்நிலையை கண்டு அவர் பரிவு கொண்டார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. பரிவு கொண்டார். ஒரு துன்பமான ஒரு இழப்பிலே ஆண்டவருடைய பரிவு அங்கே காண்பிக்கப்படுகின்றது. இந்த சூழலை நாங்கள் பார்க்கணும். ஒரு இளைஞன் இறந்து விட்டான். அந்த இளைஞன் ஒரே ஒரு பிள்ளை அந்த தாய்க்கு, அவளும் கைம்பெண் என்ற அந்த குடும்ப பின்னணி காண்பிக்கப்படுகின்றது. இதிலே தான் கடவுளுடைய பரிவு. இயேசுடைய பல புதுமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். பலர் இயேசுவை அண்டி சென்றார்கள், தேடிச் சென்றார்கள், கால்நடையாய் அல்லது கூட்டமாய் ஓடி சென்றார்கள் என்றெல்லாம் நாங்கள் நட்சத்திலே பார்க்கின்றோம். சில தனிப்பட்ட மனிதர்கள் ஆண்டவருடைய தொடுகையை விரும்பினார்கள், அல்ல ஆண்டவருடைய குணமாக்குகின்ற வல்லமையை கேட்டு நின்றார்கள். ஆனால் இங்கே பார்க்கின்றோம், எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாத நிலையிலே ஆண்டவரே தாமாக மனம் வந்து அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை கண்டு அங்கே அந்த புதுமையை நிகழ்த்துகின்றார். இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு. அந்த எழுந்திடு என்று ஆண்டவர் சொல்வது, அந்த இளைஞன் வாழ்வை வாழ வேண்டும் என்பதற்காக அந்த தாய் அந்த இளைஞனோடு அல்லது அந்த மகனோடு மகிழ்வாய் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்திலே ஒரு வாழ்வு கொடுக்கப்படுகின்றது அல்லது மகிழ்ச்சி கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவரும் எங்களுக்கு இவ்விதமாகவே செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய குடும்பங்களுக்கு, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும் ஆண்டவர் பல அளப்பரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். எழுந்திடு என்று சொல்வதனூடாக ஆண்டவர் எங்களுக்கு ஏதோ செய்தியை தந்து கொண்டிருப்பார். இன்றும் தருகின்றார். நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ வாழ வேண்டும். நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ வாழ வேண்டும். நீ உன்னுடைய வாழ்வை மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு இந்த இறைவார்த்தையின் ஊடாக சொல்லி நிற்கின்றார். அவை நாங்களும் இந்த திருப்பாடலிலே சொல்லப்பட்டது போல தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் நான் வாழ்வேன். அடிப்படை தேவை. கடவுள் வல்லமைகளை வெளிப்படுத்துகின்றார். அதனிற்கு நானும் வெளிப்படுத்த வேண்டியது என்னுடைய உள்ளம் தூயதாய் இருக்க வேண்டும். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இந்த தேவையை, இந்த கருத்தை, இந்த சுபத்தை நாங்கள் எங்களுடையதாக்கி கொள்ள ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமாக. ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி செபிப்போம். பல்வேறு நோய்களால் துன்புறும் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். தமது வேதனைகளை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளும் மனவலிமையை அவர்களுக்கு தந்து உமது அருட்கரத்தால் அவர்களை தொட்டு குணமாக்கி
உமது அன்பிலும் அருளிலும் நிறைவு பெற செய்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனிதமிக்க அந்தோணியாரின் அன்பு பக்தர்களாக திருப்பலியில் பங்கு பெறுகின்ற எமது பங்கு மக்கள் மற்றும் பிரமத சகோதரர் அனைவரும் தாம் கேட்பவை அனைத்தையும் புனிதரின் பரிந்துரை வழியாக பெற்று நிறைவுடன் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஊரை நிறைவாக ஆசிர்வதியும். அனைவரும் உடல் உள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும் ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும் செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும் எமது பங்கின் வளர்ச்சியில் பங்குத்தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும் எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்முடைய மக்களாய் நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டல்களை தெரியப்படுத்தி இருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய இந்த பள்ளி தம்முடைய கருத்துக்களுக்காக சபிக்குமாறு கேட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய தேவைகளை நீர் அறிந்து உமக்கு சித்தமானால் அவற்றையெல்லாம் நீர் நிறைவேற்றியறலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தேன். மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன், உடல் தாங்கி நானே வந்தேன். திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன், உடல் தாங்கி நானே வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தேன். இசையாக ஆசைகள், இயலாக எண்ணங்கள், கலையாக நான் கற்ற பாடங்களே. இசையாக ஆசைகள், இயலாக எண்ணங்கள், கலையாக நான் கற்ற பாடங்களே. புது ஒளியாக உம் வார்த்தை, இருளாக என் வாழ்க்கை, என்னை நானே தந்தேனையா. புது ஒளியாக உம் வார்த்தை, இருளாக என் வாழ்க்கை, என்னை நானே தந்தேனையா. நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தேன். சகோதர சகோதரிகளினுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்
புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரவை அளித்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறை சாட்சியரானும் புனிதர்களுடைய பாடுகளின் நினைவாக மக்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவை கொர்னேலியுஸ், சிப்ரியன் என்னும் புனிதர்களுக்கு மறை துன்புறுத்தலின் போது மன வலிமையை அளித்தது போல எங்களுக்கும் எதிர்ப்புகளில் நடுவில் நிலையான மனத்துடனை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ளெல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனிலும் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களை நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானுதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அப்பண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள்
சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ள ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறை வரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என்றேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என்றேசுவே. உடையாத உறவாய் கலையாத கனவாய் நீ போதும் என்றேசுவே. மறையாத உன் அன்பு மடியாது என்னாலும் நீ போதும் என்றேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன் சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன் சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என்றேசுவே. அணையாத அருளாய் அழியாத விருந்தாய் நீ போதும் என்றேசுவே. விலகாத உயிராய் நலம் சேர்க்கும் மருந்தாய் நீ போதும் என்றேசுவே. வறுமையால் நான் வாடி நின்றேன் வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். வறுமையால் நான் வாடி நின்றேன் வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என்றேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என்றேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உனை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த திருவிருந்தில் பங்கு பெற்று நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சியரான கொர்னேலியுஸ், சிப்ரியான் என்னும் புனிதர்களின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்களும் ஆவியாரின் வலிமையால் உறுதி பெற்று நற்செய்தியின் உண்மைக்கு சான்று பகர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, ஆஷையூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடி அற்புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி உமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்று எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் நமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்களும் அது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரையொருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அலகையினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை
தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரந்து பேசுவராகவும் உம்மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். கருணை முகத்தை காண கோடி கண்கள் வேண்டுமே. உம் கமல பதத்தை தழுவ கூட்டம் அலையாய் வருகுதே. ஆசி கூறுவே, ஆசி கூறுவே. கருணை முகத்தை காண கோடி கண்கள் வேண்டுமே. உம் கமல பதத்தை தழுவ கூட்டம் அலையாய் வருகுதே. ஆசி கூறுவே, ஆசி கூறுவே. குழந்தை இயேசு மழலை கேட்ட குமரன் நீரல்லோ. குழைந்து பேசி இறைவனாசி நிறைய தாருமே. இறந்து கேட்கும் வரங்களெல்லாம் கொடுக்க வேண்டுமே. இறந்து கேட்கும் வரங்களெல்லாம் கொடுக்க வேண்டுமே. இறைவனும் நீரிருக்கும் போது தயக்கம் வேண்டுமோ? கருணை முகத்தை காண கோடி கண்கள் வேண்டுமே. உம் கமல பதத்தை தழுவ கூட்டம் அலையாய் வருகுதே. ஆசி கூறுமே, ஆசி கூறுமே. எமது உள்ள கவலையெல்லாம் உமது பதம் தந்தோம். ஏற்று இதற்கு மாற்று விடை கேட்டு நாம் வந்தோம். உமது திறந்து உமது கருணை கடை கண் பாரியா. மனது திறந்து உமது கருணை கடை கண் பாரியா. பதுவை புனிதருமது சந்த தோணி நீரையா. கருணை முகத்தை காண கோடி கண்கள் வேண்டுமே. உம் கமல பதத்தை தழுவ கூட்டம் அலையாய் வருகுதே. ஆசி கூறுமே, ஆசி கூறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.